சரிகான்றவங்க போலீஸ் இப்போ அவங்க ஒரு கொலைகேஸ் விசாரிக்க தான் வந்திருக்காங்க. சத்யபாமான்றவங்க அவங்க வீட்லயே ஒரு கொலையை பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் போலீஸ் விசாரிக்க வந்திருக்கு. சத்யபாமா அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சத்யபாமாக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல டிக்டாக் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இன்னும் ரூமுக்குள்ள வரல. இப்போ அவங்க அத்தையோ அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இவங்க கால் பண்ணி கேட்டதுக்கு அவர் நான் வெளியே இருக்கா உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்டு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்போ திடீர்னு அந்த பக்கமா ஆக்சிடென்ட் ஆன சவுண்ட் கேக்குது. சத்யபாமா சொல்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கு உண்மையிலே அடிபட்டிருக்கான்னு விசாரிக்க சொல்றாங்க. மாமியார் மருமக சண்டைனால கொலை நடந்திருக்கு. இப்ப சத்யபாமா கிட்ட பேலன்ஸ் கதையை கேக்குறாங்க. சத்யபாமா அவங்க மாமியாருக்கு இவங்களை சுத்தமா பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. சத்யாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் பண்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் அனுப்பியிருக்காங்க. கல்யாணம் ஆன நாள் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவர் படுத்த படுக்கையா தான் இருக்காரு. நீ தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க, நீ எதுக்காக கஷ்டப்படுற, அதனால டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வேற வாழ்க்கையை பாருன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவருக்கு உடம்பு முடியலன்னா என்ன, நான் அவரை சரி பண்ணி காட்டுவேன்னு சொல்றாங்க. சத்யாவோட ஹஸ்பண்டுக்கு ஆபரேஷன் நடக்க போறதால இவங்க ஆபீஸ் லீவ் போட்டிருப்பாங்க. மேனேஜரும் சத்யா இன்ஃபார்ம் பண்ணாமலே லீவ் போட்டாங்கன்னு சொல்லி கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காரு. அதனால இவங்க பேர் டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு ஃப்ரெண்ட் கால் பண்ணி சொல்றாங்க. நான் தான் லீவ்னு முன்னாடி சொல்லிட்டேன், மெயிலும் அனுப்பிட்டேன், எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு கோவப்பட்டு இப்போ இவங்களே கான்ஃபரன்ஸை அட்டென்ட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி மேனேஜருக்கு மெயில் அனுப்பிட்டேன், அதுக்கான ப்ரூஃப் கூட இருக்குன்னு இவங்க அனுப்பின மெயில காட்டுறாங்க. மேனேஜருக்கு நான் கால் பண்ணி கூட பார்த்தேன், ஆனா அவர் தான் எடுக்கல. என் மேல எந்த தப்பும் இல்ல, மேனேஜர் மேல தான் தப்புன்னு சொல்லிடுறாங்க. இப்போ மேனேஜருக்கும் மெமோ கொடுத்துறாங்க. இவங்க லாயர் ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. இப்போ அவங்களும் நீ காலேஜ்ல லவ் பண்ண அர்ஜுன் இன்னமும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கான், நீ ஒரு தடவை அவன் கிட்ட பேசி பாருன்னு சொல்றாங்க. அர்ஜுன் இன்னும் மூவ் ஆன் ஆகாத நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க. சத்யபாமாவோட மேனேஜர் கால் பண்றாரு. எதுக்காக என்ன கான்ஃபரன்ஸ்ல மாட்டி விட்டா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் நீ என் வழிக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்றாரு. மேனேஜர் ஒரு உமனைசர், எந்த பொண்ணையுமே விட மாட்டாரு. இப்போ அவர் சத்யபாமாவை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும்னு இவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா சத்யாவோ அதுக்கெல்லாம் அசரல. என்னோட வேலையை போனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நடக்கிறது மட்டும் என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. சத்யாவோட ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு தான் ஆபரேஷன், அதனால கோயில ஒரு சின்ன பூஜை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. சத்யாவோட மாமியார் இப்பயும் அவங்கள தான் திட்டிட்டு இருக்காங்க. உன்னாலதான் என் பையனோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, உன்னோட ஜாதகமும் உன்னோட ராசியும் சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இவங்க கோவப்பட்டு பக்கத்துல இருக்க பொருள்லாம் கூட தூக்கி போட்டுடுறாங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இவங்க தான் அவங்க ஹஸ்பண்டா ஃபுல்லா பாத்துப்பாங்க. ஆனாலுமே அவங்க மாமியார் இப்படி பேசுறதுனால இப்போ அவங்க அப்செட்டா இருக்காங்க. இப்போ அவங்க மாமியார் கால் பண்ணி என் பையனை சாகடிக்கணும்னே முடிவு பண்ணிட்டியா, அவனோட ஆபரேஷனுக்கு எதுக்காக இன்னும் பணம் கட்டலன்னு கோவமா கேக்குறாங்க. சத்யாவோட ஆபீஸ்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருப்பாங்க, நேம்ல ஏதோ தப்பு இருக்குன்னு இப்போ காசு வராம இருக்கும், அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல பில்லு கட்டல. இதுக்கெல்லாம் காரணம் மேனேஜர் தான். சத்யாக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி கேட்டுனா உன் ஹஸ்பண்டுக்கு தேவையான 20 லட்சத்தை நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாரு. சத்யபாமாவும் சவால் விடுறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு நான் ஆபரேஷன் பண்ணி அவரை சரி பண்ணி காட்டுறேன்னு. ஆனா 20 லட்சம் ரூபாய் எப்படி ரெடி பண்றதுன்னு இப்போ டென்ஷனா இருக்காங்க.